Here's the PowerPoint presentation of the grammar lesson active voice and passive voice. Slide show number 2. 5, 4, 3, 2, 1, go! Let's get underway! Welcome to the PowerPoint presentation of the grammar lesson active voice and passive voice. I have made this slide show based on the lesson from Book 3, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the narration in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 4, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in the same book, Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. Well, here it is, the slide show 2 of the grammar lesson active voice and passive voice. அடுத்ததாக let என்ற பகுதியை பார்ப்போம். If the given sentence in the active voice செய்வினையில தரப்பட்ட வாக்கியம் is in the imperative form ஏவல் வாக்கிய வடிவத்தில் இருந்தால் to get the passive voice செயற்பாட்டு வினையை பெறுவதற்கு use let என்றதை நாங்க பாவிக்கணும். let என்ற அந்த சொல்ல பாவிக்கணும். formation of passive voice செயற்பாட்டு வினையிட அமைப்பை பார்ப்போம். உருவாக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். let வரும், அதுக்கப்புறம் object செய்யப்படு பொருள் வரும், be வரும், அதுக்கப்புறம் past participle வினையெச்சம் வரும். active voice செய்வினை help me உதவு எனக்கு என்றிருந்தா passive voice செயற்பாட்டு வினை எப்படி வரும்? let me be helped. let me be helped. நான் உதவப்படட்டும். இந்த மாதிரி. active voice open the door கதவை திற அப்படி இருந்தா passive voice எப்படி வரும்? let the door be opened. கதவு திறக்கப்படட்டும். இப்ப நாங்க active voice passive voice இந்த பாடத்துல questions வினாக்கள் எப்படி வாருன்னு பார்ப்போம். active to passive activeல இருந்து passiveக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இந்த helping verbs கொஞ்சம் இதுல அவதானிக்கணும். am, is, are, was, were, will, have, should, could, will போன்ற helping verbs உதவி வினைகளை கொஞ்சம் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. கீழே பாருங்க, if the question in the active voice செய்வினையில அந்த வினா begins with a helping verb ஒரு உதவி வினையோட தொடங்கினா the passive voice must also begin with a suitable helping verb. செயற்பாட்டு வினையும் ஒரு பொருத்தமான உதவி வினையோட தொடங்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க. active செய்வினை are you writing a letter
இருக்கிறீங்களா? நீங்க ஒரு கடிதத்தை எழுதிக்கொண்டு ஒரு கடிதத்தை, இதுல கேள்வி வினா என்ற படியினால யூக்கு முன்னுக்கால ஆ வந்திருக்கு. கேள்வி வினா அல்லாட்டி யூ ஆர் ரைட்டிங், நீ எழுதி கொண்டிருக்கிறாய். நீ எழுதி கொண்டிருக்கிறாயான்னு கேள்வியாக மாற்றும் பொழுது எப்படி வருது? ஆர் யூ ரைட்டிங். அப்ப ஆ, இந்த ஆ என்ற ஹெல்பிங் வேர்ப் உதவி வினை சப்ஜெக்ட் எழுவாய்க்கு முன்னுக்கு வருது கேள்வி வினா என்ற படியினால. இப்ப பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை பாருங்க. இப்ப is a letter being written, ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதா? by you, உன்னால். இதுல கொஸ்டின் அல்லாட்டி வினா அல்லாட்டி எப்படி வரும்? a letter, ஒரு கடிதம் is being written, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப வினாவாகும் பொழுது, கேள்வியாகும் பொழுது a letter, ஒரு கடிதம் என்ற சப்ஜெக்ட் எழுவாய்க்கு முன்னுக்கு நாங்க அந்த is ஹெல்பிங் verb உதவி வினையை கொண்டு போடணும். அடுத்து பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ். will you write a letter, நீங்க எழுதுவீங்களா ஒரு கடிதம், ஒரு கடிதத்தை? இதை passive voice-ஆக மாற்றும் பொழுது will a letter be written by you, ஒரு கடிதம் உன்னால் எழுதப்படுமா என்று வரும். பாருங்க, affirmative, positive, நேர் வாக்கியம் என்றா, நேர் பொருள் வாக்கியம் என்றா a letter will be written, ஒரு கடிதம் எழுதப்படும் என்று வரும். இது வந்து question, interrogation, interrogative form, வினா வடிவம் என்ற படியினால பாருங்க a letter என்ற சொல்லுக்கு முன்னுக்கு will நாங்க போட்டிக்கிறோம். What, when, who, why, how. If the question begins with WH or how form, பாருங்க what, when, how, etc. இப்படி WH question word வந்தா அல்லது how என்ற அந்த வடிவம் அப்படி வினா சொற்கள் வந்தா the passive voice must begin with the same, அவைகளோடு தான் செயற்பாட்டு வினை தொடங்கணும். only who gets replaced by whom. இப்ப who மாத்திரம்தான் by whom, யாரால், எவரால் என்ற ஃப்ரேஸை கொண்டு, சொற்றொடரை கொண்டு இடமாற்றப்படும். who மாத்திரம்தான் by whom என்று வரும். மற்றதுகள் இப்ப why என்றா why அப்படி வரும். பாருங்க ஆக்டிவ் வாய்ஸ். why did you break the box, ஏன் நீ உடைத்தாய் அந்த பெட்டியை? அந்த passive voice செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது why was the box broken by you, ஏன் உடைக்கப்பட்டது அந்த பெட்டி, ஏன் அந்த பெட்டி உடைக்கப்பட்டது உன்னால் என்று வரும். இங்க பாருங்க, இப்ப நாங்க பாஸ்ட் சிம்பிள்ல வினாவாக மாற்றும் பொழுது did பாவிக்கிறது, ப்ரெசன்ட் சிம்பிள்ல வினாவாக மாற்றும் பொழுது do அல்லது does பாவிக்கிறது. இதெல்லாம் இங்க நாங்க விளங்கப்படுத்த டைம் இல்லை. அதெல்லாம் டென்சஸ், காலங்கள் பாடத்துல விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ், அந்த ப்ரெசன்டேஷன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ். who broke the window, யார் உடைத்த அந்த ஜன்னலை? அதை passive voice-ஆக மாற்றும் பொழுது by whom, யாரால், was the window broken, அந்த ஜன்னல் உடைக்கப்பட்டது. by whom, யாரால், was the window broken, அந்த ஜன்னல் உடைக்கப்பட்டது. அடுத்ததாக ஆக்டிவ் வாய்ஸ், passive voice, இந்த பாடத்துல ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் எப்படி வாரன்னு பார்ப்போம். இன்ஃபினிட்டிவ் என்றா வேர்ப்ட வினைச்சொல்ட பேஸ் ஃபார்ம், அடிப்படை வடிவம், அதுக்கு முன்னுக்கால டு போட்டு பாவிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டு பிளே, டு டேக், வினைச்சொல்ட அடிப்படை வடிவத்தோட முன்னுக்கு டு அண்டு போட்டு பாவிக்கிறது, அது இன்ஃபினிட்டிவ். அடுத்தது ஜெரண்ட் என்றா வேர்ப்ட வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி போட்டு அது வினைச்சொல்ல பேர்ச்சொல் வடிவத்தில் பாவிக்கிறது. இதை நாங்கள் வினை பேர்ச்சொல் என்றும் அழைக்கலாம், ஜெரண்ட். ரைட். when used in passive form, செயற்பாட்டு வினை வடிவத்தில் பாவிக்கப்படும் பொழுது
gerund and infinitive are formed differently. இந்த gerundum infinitivum உருவாக்கப்படுற வித்தியாசமான முறையில். முதல்ல infinitive பாருங்க. to be வரும். அடுத்தது past participle வரும். passive form. infinitive passive is formed. செயற்பாட்டு வினை உருவாக்கப்படுற முறையை பாருங்க. to be என்று வரும். அடுத்தது verb past participle எச்ச வடிவம் வரும். active voice. I want to shoot the tiger. எனக்கு வேணும் ஷூட் பண்ண சுட அல்லது அம்பெரிய the tiger அந்த டைகருக்கு அந்த புலிக்கு அம்பெரிய வேண்டும். இந்த passive voice செயற்பாட்டு வினையை மாற்றும் பொழுது நான் முதல்ல தமிழ்ல சொல்றேன். எனக்கு வேணும் அந்த புலி சுடப்படுவதற்கு சுடப்பட அல்லது அம்பெரிய படுவதற்கு என்று வரும். இங்கிலீஷ்ல I want the tiger to be shot. அடுத்தது gerund பாப்போம். இதோட passive is formed as being plus past participle. இதோட செயற்பாட்டு வினை எப்படி உருவாக்கப்படுறா being and வரும். அடுத்தது verb வினை சொல்ல past participle எச்ச வடிவம் வரும். எக்ஸாம்பிள் active voice செய்வினை. I remember எனக்கு ஞாபகம் வருது my father என்னுடைய தந்தை taking me கூட்டிச் செல்வதனை என்னை to the theatre படம் பார்க்குற அந்த தியேட்டருக்கு படமாளிகை. இதை passive voice செயற்பாட்டு வினையா மாற்றும் பொழுது I remember எனக்கு ஞாபகம் வருகிறது being taken கூட்டிச் செல்லப்படுவது எனக்கு ஞாபகம் வர to the theatre படமாளிகைக்கு by my father என்னுடைய தந்தை மூலமாக. இப்போ நாங்க active voice passive voice இந்த பாடத்துல direct and indirect object இந்த பகுதியை பார்ப்போம். direct object நேரடி செய்யப்படும் பொருள், indirect object மறைமுக செய்யப்படும் பொருள். நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கத்தை பார்ப்போம். முதல்ல கேள்விக்கு உதாரணத்தை பார்ப்போம். active voice she அவள் brought கொண்டு வந்தால் me எனக்கு a cup of coffee ஒரு தேநீர் ஒரு காஃபி கப் கொண்டு வந்தேன். இதில் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற பாருங்க. ஒன்று மீ, அடுத்தது அ கப் ஆஃப் காஃபி ஒரு காஃபி கப். இதில் மீ என்பது இன்டிரெக்ட் ஆப்ஜெக்ட் மறைமுக செய்யப்படும் பொருள் எனலாம். கப் ஆஃப் காஃபி ஒரு காஃபி கப் என்பது டிரெக்ட் ஆப்ஜெக்ட் நேரடி செய்யப்படும் பொருள் எனலாம். மிச்சம் நாங்கள் பார்க்குறோம் இந்த பர்சன் மனிதர்களை நாங்கள் இன்டிரெக்ட் ஆப்ஜெக்டாக எடுக்கிற திங் ஒரு பொருள் விடயம் இதை நாங்கள் டிரெக்ட் ஆப்ஜெக்டாக எடுக்கிற மனிதனை இன்டிரெக்ட் ஆப்ஜெக்டாக எடுக்கிற ஒரு ஆள் நபர். இதில் passive voice ரெண்டு வரும். passive voice ரெண்டு வரும். ஏன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதால. ஒன்றை பாருங்க. I எனக்கு was brought கொண்டு வரப்பட்டது a cup of coffee ஒரு காஃபி கப் by her அவள் மூலமாக. இரண்டாவது passive voice வாக்கியத்தை பாருங்க. a cup of coffee ஒரு காஃபி கப் was brought கொண்டு வரப்பட்டது to me எனக்கு by her அவளால். அடுத்து ஆப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் பொருள் பூர்த்தியாக்கி இதை பார்ப்போம். முதல்ல எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை. they அவர்கள் elected தெரிவு செய்தார்கள் him அவனை their leader அவர்களுடைய தலைவராக. இந்த இடத்துல அவர்கள் தெரிவு செய்த அவனை அந்த வசனத்தின் கருத்து பூர்த்தி இல்லைன்னு சொல்லலாம். எதாக தெரிவு செஞ்ச அவர்களுடைய தலைவராக தெரிவு செஞ்ச அவர்களுடைய தலைவராக என்று வரும்பொழுது தான் அது கம்ப்ளீட் ஆகுது. அதனால
இதுக்கு நாங்க object complement என்று சொல்றோம். பாருங்க, they elected him, அவங்க தெரிவு செஞ்சாங்க அவனை. him அவனை என்பது object, செய்யப்படு பொருள். இந்த active voice-ட செய்வினையிட object, செய்யப்படு பொருள். அந்த object செய்யப்படு பொருளுக்கு அர்த்தம் கூட்டுவதாக, அந்த கருத்தை பூர்த்தியாக்குவதாக இருக்கிறது இந்த their leader. அதனால தான் அதுக்கு நாங்க object complement என்று சொல்றோம், their leader. இப்போ பசிவ பாருங்க, செயற்பாட்டு வினைய. he அவன் was elected தெரிவு செய்யப்பட்டான், their leader அவர்களுடைய தலைவராக. இதுல அவர்களுடைய தலைவராக, இந்த அவர்களுடைய தலைவர் என்பது யாரை குறிக்குது? he அவனை குறிக்குது. இந்த இடத்துல இந்த இது passive voice செயற்பாட்டு வினை வாக்கியம். இந்த செயற்பாட்டு வினை வாக்கியத்துல சப்ஜெக்ட் எழுவாய் எது? he அவன். he அவன் என்பதைத்தான் இந்த their leader என்பது இங்க குறிக்குது. எனவே இந்த their leader என்பது இந்த passive voice செயற்பாட்டு வினையிட சப்ஜெக்ட் எழுவாயிட பூர்த்தியாக்கியாக இருக்கிறது. அதனால நாங்க இந்த இடத்துல their leader சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட் என்று சொல்வோம். ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட், செய்யப்படு பொருள் பூர்த்தியாக்கி. passive voiceல சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட், எழுவாய் பூர்த்தியாக்கியாக மாறுது. cases where by is not used, by பாவிக்கப்படாத சந்தர்ப்பங்களை இடங்களை பார்ப்போம். with, use with in place of by to talk about an instrument used by the agent or subject. இப்போ எழுவாயினால பாவிக்கப்படக்கூடிய ஒரு உபகரணத்தை பற்றி சொல்வதற்கு நாங்க பை என்பதற்கு பதிலாக வித்த பாவிக்கிறோம். ஆக்டிவ் வாய்ஸை பாருங்க. somebody யாரோ ஒருவர் ஹிட் அடித்த the dog அந்த நாய்க்கு with a stick ஒரு தடியை கொண்டு, ஒரு தடி யாழ், ஒரு தடி மூலம் அடித்து. இந்த இடத்துல by a stick என்று பாவிக்கிறல்ல, by என்றது பதிலாக with என்று பாவிக்கிற, with a stick. எங்க passive voiceல. அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்லயும் நாங்க with a stick என்று பாவிக்கிறோம். passive voice ஒன்றை பாருங்க. the dog அந்த நாய் was hit தாக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது with a stick ஒரு தடி யாழ், ஒரு தடி யாழ். இரண்டாம் passive voice பாருங்க. the dog அந்த நாய் was hit தாக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது by a boy ஒரு பையனால். அப்ப ஒரு பையனால் என்று கொள்ள by a boy என்று by பாவிக்கிறது. ஒரு தடியினால் என்று பொழுது by a stick என்று பாவிக்காம with a stick என்று தான் பாவிக்கிறது. impersonal passive என்று பார்ப்போம். in scientific, technical or business writing, விஞ்ஞான, தொழில்நுட்ப, வர்த்தக விடயங்களை எழுதும் பொழுது the emphasis is usually on the action or process. பொதுவாக வளமையாக அழுத்தம், கூடுதலான அழுத்தம் நாங்கள் எதுக்கு கொடுக்குறோண்டா அந்த செயலுக்கு அல்லது செயல்முறைக்கு. so the by phrase is generally omitted. எனவே by என்று வரக்கூடிய சொற்றொடர், by whom யாரால், எவரால் என்ற அந்த சொற்றொடர் பொதுவாக omit பண்ணப்படுற, நீக்கப்படுற. பாருங்க, active voice செய்வினை. one finds mosquitoes everywhere, ஒருவர் காண்கின்றார் நுளம்புகளை எல்லா இடத்திலும், எல்லா இடங்களிலும். தமிழ்ல சொல்லும் பொழுது பாருங்க, எல்லா இடங்களிலும் நுளம்புகளை நாம் பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும் நுளம்புகளை நீங்க பார்க்குறீங்க, எல்லா இடங்களிலும் நுளம்புகளை அவங்க பார்க்குறாங்க, இப்படி பாவிக்கிற. அதே நேரம் இப்படியும் பாவிக்கிற, நாங்க, நீங்க, அவர்கள், இப்படி சப்ஜெக்ட் எழுவா இல்லாமலும் பாவிக்கிற தமிழ்ல. எப்படி? எல்லா இடங்களிலும் நுளம்புகளை பார்க்கலாம், எல்லா இடங்களிலும் நுளம்புகளை பார்க்கிறோம், பார்க்கலாம், அப்படியும் பாவிக்கிற. நாங்க, நீங்க, ஒருவர், இப்படி பாவிக்காம சப்ஜெக்ட் எழுவா இல்லாமலும் தமிழ்ல பாவிக்கிற. இங்கிலீஷ்ல இப்படி நாங்க பாவிக்கிற, எழுவா என்ற போட்டு
இப்படி ஒன் ஃபைண்ட்ஸ் ஒருவர் காண்ற மொஸ்கிட்டோஸ் எவ்ரிவேர் எல்லா இடங்களிலும் நுளம்புகளை ஒருவர் காண்றன்னா என்ன அர்த்தம்? நாங்க, நீங்க, அவங்க எல்லாரும் காண்றன்னு அர்த்தம். இது பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினையா மாற்றும் பொழுது மொஸ்கிட்டோஸ் நுளம்புகள் ஆர் ஃபவுண்ட் காணப்படுகின்றன எவ்ரிவேர் எல்லா இடங்களிலும் என்று வரும். இதுல பை ஹும், பை ஒன் ஒருவரால், பை அஸ், பை தம் அவர்களால், பை அஸ் எங்களால் என்று இதை நாங்க பாவிக்காம அதை நாங்க ஒமிட் பண்ணி பாவிக்கிறோம், அதை நீக்கி பாவிக்கிறோம். கேசஸ் where no passive form exists. செயற்பாட்டு வினை வராத சந்தர்ப்பங்கள், காலங்கள் நாங்கள் ஏற்கனவே இதை பார்த்தோம் சுருக்கமாக. இப்போ நாங்கள் இங்கே சில உதாரணங்கள் பார்ப்போம். present perfect continuous நிகழ்கால முற்றுத்தொடர். For example, she has been writing a letter. அவள் இருக்கிறாள், இருந்து, எழுதிக்கொண்டு ஒரு கடிதத்தை. தமிழில் அவள் ஒரு கடிதத்தை எழுதிக்கொண்டு இருந்திருக்கிறாள் அப்படின்னா குறிப்பிட்ட காலமாக, நேரமாக எழுதிக்கொண்டே இருக்கிறாள் என்று அர்த்தம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், நிகழ்கால முற்றுத்தொடர். இதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை இருக்குது, பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை இல்லை. அது மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், இறந்த கால முற்றுத்தொடர். உதாரணம், he had been cleaning the house. அவன் இருந்தான், இருந்து, சுத்தம் செய்து கொண்டு அந்த வீட்டை. அப்படின்னா அவன் அந்த வீட்டை சுத்தம் செய்து கொண்டு இருந்திருந்தான். அப்படின்னா அவன் அந்த வீட்டை சுத்தம் செய்து கொண்டே இருந்தான், குறிப்பிட்ட நேரமாக, காலமாக அப்படி வரும். இதுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை வந்திருக்குது. இங்க பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை கிடையாது. நம்பர் 3, ஃபியூச்சர் கண்டினியூவஸ், எதிர்கால தொடர். நான் will be filing, ஃபைல் பண்ணி கொண்டிருப்பேன், all the documents tomorrow. இப்போ நாளைக்கு இந்த நேரம் எப்படியோ நாளைக்கு ஃபைல்களை, டாக்குமெண்ட்ஸை நான் ஃபைல் பண்ணி கொண்டு இருப்பேன். இது ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை இதுக்கு இருக்குது. பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை இதே மாதிரி வராது. பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை இந்த காலத்தில் பாவிக்கப்பட மாட்டாது, ஃபியூச்சர் கண்டினியூவஸ் காலத்தில் பாவிக்கப்பட மாட்டாது. நெக்ஸ்ட் ஒன், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், எதிர்கால முற்று தொடர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஹாவ் பீன் சர்விங், நான் இருப்பேன், இருந்து, சர்வ் பண்ணிக்கொண்டு. அப்படின்னா நான் சர்வ் பண்ணிக்கொண்டு, கொடுத்து கொண்டு, இருந்திருப்பேன். அப்படின்னா சர்வ் பண்ணிக்கொண்டே இருப்பேன் குறிப்பிட்ட காலமாக. டீ, தேயிலை, ஃபார் கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்களுக்கு, அட் திஸ் ஹோட்டல், இந்த ஹோட்டலில், ஃபார் 20 years, 20 வருடங்களாக, பை தென், அந்த டைமுக்கு, நான் 20 வருடங்களாக இந்த ஹோட்டலில் கஸ்டமர்ஸ், அவங்க கஸ்டமர்ஸுக்கு தேயிலையை நான் சர்வ் பண்ணி கொண்டு இருந்திருப்பேன். இதுக்கும் நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் தான் இங்கே வந்திருக்குது, பசிவ் வாய்ஸ் பாவிக்கிறதில்ல. Intransitive verbs which do not take objects, செய்யப்படு பொருட்கள் வராத வினை சொற்களை நாங்கள் intransitive verbs என்று சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், live வாழு, travel பிரயாணம் செய், go போ, அப்படி. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் சில தரப்பட்டிருக்குது பாருங்க. I am living here, நான் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் வரும், இதுக்கெல்லாம் பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை வராது. எப்படி, நான் வாழப்படுகிற அப்படி இல்லை. ஐ ஹாவ் ட்ராவல்டு பை ட்ரெயின், நான் ட்ரெயின் மூலமாக பிரயாணம் செய்து இருக்கிறேன். ஐ வெண்ட் தேர், நான் போன அங்கு. இதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸில் மட்டும்தான் வரும், இதெல்லாம் பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினையில் வராது. நான் போகப்படுற, நான் வரப்படுற அப்படி இல்லை, நான் போகப்படுகிறேன் அப்படி எல்லாம் இல்லை. ரைட். ஐ வெயிட்டட் ஃபார் அ லாங் டைம், நான் காத்திருந்தேன் ஒரு நீண்ட நேரமாக. ஹீ ஹேஸ் அரைவ்ட், அவன் வந்து சேர்ந்திருக்கிறான். டிட் யூ சைக்கிள் ஹியர், நீ இங்கு பைசிக்கிளில் சவாரி போனாயா அப்படி.
I will sleep well tonight. இன்றிரவு நான் நன்றாக உறங்குவேன். இதெல்லாம் intransitive verbs. Sleep, அப்படி. This bag belongs to Helen. This bag belongs to Helen. இந்த பேக் சொந்தமாகுற ஹெலனுக்கு. மாதிரி John has a sister and a brother. ஜானுக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் உண்டு. இங்க இன்னும் சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. நாங்கள் பார்த்த சில பகுதிகளோட உதாரணங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை, சிங் அ சாங், பாடு ஒரு பாடலை. இதை பசிவ் வாய்ஸாக மாற்றும் பொழுது லெட் அ சாங் பி சங், ஒரு பாடல் பாடப்படட்டும். அது சரி, கரெக்ட். திரும்ப பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ், where can you hide this box? எங்க முடியும் உனக்கு மறைக்க இந்த பெட்டியை? தமிழில் சொல்லும் பொழுது உனக்கு இந்த பெட்டியை எங்கே மறைக்க முடியும் என்று வரும். பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது where can this box be hidden? எங்கே இந்த பெட்டி மறைக்கப்பட முடியும்? by you, உன்னால் என்று வரும். can be hidden, can be hidden மறைக்கப்பட முடியும். இது வந்து கேள்வி வினா என்ற படியினால this boxக்கு முன்னுக்கு can போட்டிக்கிறோம். Personal passive, impersonal passive. It is said. Number 1, personal passive. When we put an object of an active sentence into passive, it becomes subject of the passive sentence. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினையில் இருந்து பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் செய்யப்படும் பொருள் பசிவ் வாய்ஸில் செயற்பாட்டு வினையிட சப்ஜெக்டாக இழுவாயாக மாறும். உதாரணம், ஆக்டிவ் வாய்ஸ், த ப்ரொஃபஸர், பேராசிரியர், கேவ் கொடுத்தார், த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு, த புக்ஸ் புத்தகங்களை. இதில் த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு என்பது ஒரு இன்டிரெக்ட் ஆப்ஜெக்டாக மறைமுகமான செய்யப்படும் பொருளாக இருக்கிறது. இந்த பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாணவர்கள் were given வழங்கப்பட்டார்கள், த புக்ஸ் புத்தகங்கள் அந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தகங்கள் என்று வருது. அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் செய்வினையில் ஆப்ஜெக்டாக செய்யப்படும் பொருளாக இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் என்பது பசிவ் வாய்ஸில் செயற்பாட்டு வினையில் சப்ஜெக்டாக இழுவாயாக மாறி இருக்குது, த ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் 2, இம்பர்சனல் passive. இதை பார்ப்போம். இட் இஸ் செட் என்று பாவிக்கிற the phrase it is said is an impersonal passive construction. it is said சொல்லப்படுகிறது என்று வரக்கூடிய இந்த சொற்றொடர் impersonal passive அமைப்பாக இருக்கிறது. this construction is used informally. இந்த அமைப்பு உத்தியோகபூர்வமற்ற முறையில் பாவிக்கப்படுகிறது. unofficially, informally, உத்தியோகபூர்வமற்ற முறையில். it is used, பாருங்க, it is said சொல்லப்படுகிறது என்ற இந்த phrase சொற்றொடர் is used பாவிக்கப்படுகிறது when one does not, doesn't want to or is unable to cite legitimate sources for what you are saying. இப்போ ஒரு ஆள் சொல்லக்கூடிய விடயத்துக்கு சட்ட ரீதியான மூலங்களை எடுத்துக்காட்ட இயலாத ஒரு நிலைமையில ஒன்றை நிறுவுவதற்கு சட்ட ரீதியான ஆதாரங்களை காட்ட முடியாத நிலைமையில, அல்லது when one does not want to, ஒரு ஆளுக்கு விருப்பம் இல்லாத சந்தர்ப்பங்களில் ஒன்றை சொல்ல விருப்பம் இல்லை, இந்த டைமில் சில விஷயங்களை மறைச்சி சொல்கிறதுக்காக it is said அவ்வாறு சொல்லப்படுகிறது என்று பாவிக்கிறார். it is essentially, இது முக்கியமாக way of claiming any position without justifying it. ஒன்றை நியாயப்படுத்தாம நிரூபிக்காம ஒன்றை சொல்ற ஒரு முறை தான் இது.
Passive sentence 1. It is said that children are afraid of ghosts. சிறுவர்கள் பிசாசுகளுக்கு பேய் பிசாசுகளுக்கு பயம் என்று சொல்லப்படுகிறது. It is said. அவ்வாறு சொல்லப்படுகிறது. Passive sentence number 2. Children are said to be afraid of ghosts. சிறுவர்கள் பேய் பிசாசுகளுக்கு பயம் என்று சொல்லப்படுறாங்க. சிறுவர்கள் சொல்லப்படுறாங்க. Children are said to be afraid of ghosts. அடுத்து பாருங்க. The correct active sentence would be. சரியான செய்வினை எப்படி இருக்கும்டா? Active sentence. People say. மக்கள் சொல்றாங்க. That children are afraid of ghosts. மக்கள் சொல்றாங்க பிள்ளைகள் பிசாசுகளுக்கு பயம் என்று. The passive with get. Get என்பதுடன் செயற்பாட்டு வினையை பார்ப்போம். There is another more informal side to the passive voice, and that is when it is used with get. Passive voice செயற்பாட்டு வினைக்கு இன்னும் சற்று இன்ஃபார்மல் சைடு, சற்று கூடுதலான உத்தியோகபூர்வமற்ற இன்னொரு பக்கம் இருக்கிறது. That is when it is used with get. Get என்பதுடன் பாவிக்கப்படும் பொழுது அது அப்படின்னு பார்ப்போம். This is used in spoken language. பேச்சு ஆங்கிலத்தில் பேச்சு மொழியில் இது பாவிக்கப்படுற. Look at the examples below of a normal passive construction and the passive with get. கீழே சில உதாரணங்கள் இருக்குது பாருங்க. சாதாரண செயற்பாட்டு வினை அமைப்பும் அதோட get என்பதனுடனான passiveவும் கீழே இருக்கிறது பாருங்க. இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்க, அமைப்பை. சப்ஜெக்ட் வரும் எழுவாய், அடுத்தது get வரும், அடுத்தது past participle வரும். முதல்ல நாங்க be என்பதுடன் passive பார்ப்போம். அதுக்கப்புறம் get என்பதுடன் passive பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு be. My findings, என்னுடைய கண்டுபிடிப்புகள், were confirmed, உறுதிப்படுத்தப்பட்டன, by an expert, ஒரு நிபுணத்துவம் பெற்றவரால், in the field, அந்த துறையில். இதுல were என்பது be verb, be வினைச்சொல்ல ஒரு வடிவம். அடுத்து பாருங்க. My absence, என்னுடைய சமூகம் அளிக்காமை, was approved, அங்கீகரிக்கப்பட்டது, by my boss, என்னுடைய boss இனால். இங்க was வந்து be வினைச்சொல்ல வடிவம். அடுத்து பாருங்க. passive with get. get என்பதனுடனான passive செயற்பாட்டு வினையை பார்ப்போம். My absence got approved by my boss, என்னுடைய bossினால் என்னுடைய சமூகம் அளிக்காமை அங்கீகரிக்கப்பட்டது. இது வந்து அன்அஃபிஷியலாக, இன்ஃபார்மலாக, உத்தியோகபூர்வமற்ற முறையில் இப்படி நாங்கள் பாவிக்கிறோம். My findings got confirmed by an expert in the field, என்னுடைய கண்டுபிடிப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டன அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவரினால். To be born. One of the most common verbs which is used in the passive voice is to be born. செயற்பாட்டு வினையில பாவிக்கப்படக்கூடிய ஆக மிச்சம் சர்வசாதாரணமான வினை சொற்களில் உள்ள ஒன்று தான் இந்த to be born என்பதாகும். It is often used, இது அடிக்கடி பாவிக்கப்படுற, மிச்சம் பாவிக்கப்படுற இந்த past tense, இறந்த காலத்தில். பட் ஆனால் can be used in others, ஏனைய காலங்களிலும் பாவிக்கப்பட முடியும். நம்பர் 1 உதாரணம். I was born, நான் பிறந்தேன், in 1980, 1980 ஆண்டில். நம்பர் 2, one baby, ஒரு குழந்தை, is born, பிறக்கிற, every 40 seconds in the UK. யூகேல, யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யத்தில் ஒவ்வொரு 40 செகண்ட்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற. நம்பர் 3, 7 babies
7 குழந்தைகள் will have been born, பிறந்திருக்கும். By the time my shift finishes tonight, இன்றிரவு என்னுடைய ஷிஃப்ட் வேலை நேரம் முடிவடையும் பொழுது, முடிவடையும் நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன், your baby will be born soon, உங்களுடைய குழந்தை விரைவில் பிறக்கும். லாஸ்ட் ஒன், over 100 babies have been born, 100க்கு மேற்பட்ட குழந்தைகள் have been born, பிறந்துள்ளன in this hospital, இந்த ஹாஸ்பிட்டல்ல so far, இதுவரைக்கும், this year, இவ்வருடம். Well, dear children, brothers and sisters, that is the end of this slide show. Thank you very much for watching this. I am looking forward to meeting you all in another slide show. Wassalam and peace be on you all.